ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிஎம் கிசான் 21வது தவணை குறித்து தமிழக அரசாங்கம் தமிழக விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன அறிவிப்புன்றது தான் பார்க்க போகிறீங்க. தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் பிஎம் கிசான் திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கின்றனர். அவர்களுக்கு திட்டத்தில் ஆண்டுதோறும் ரூ. 6,000 அவர்கள் வங்கிக் கணக்கில் மத்திய அரசு செலுத்தி வருகிறது. இத்திட்டத்தில் விரைவில் 21வது தவணை தொகை செலுத்தப்பட உள்ளது. இதனையொட்டி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியரும் பிஎம் கிசான் தொகை திட்டத்தில் 21வது தவணை தொகை பெற விவசாயிகள் செய்ய வேண்டிய முக்கியமான அப்டேட் என்னன்றதை குறித்து ஒரு முழுமையான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. நிலை உடைமை அட்டை அடையாள எண் சொல்லிட்டு விவசாயிகளுக்கான ஒரு அடையாள எண் கொடுத்துருக்காங்க. அந்த அடையாள எண் கம்பல்சரியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளது என்னென்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டத்தின் கீழ், அதாவது பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் 27,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் இடுபொருட்கள் செலவுகளுக்காக வருடந்தோறும் 6,000 பெற்று வருகின்றனர். இத்தொகையானது பெறுவதற்கு பல்வேறு காரணங்கள் பூர்த்தி செய்வது அத்தியாவசியமாகிறது. நில உடைமை அடையாள எண்ணை பெறுவது அந்த பிஎம் கிசானுக்கான விவசாயிகளுக்கான அட்டை பெறுவதற்கான முக்கிய காரணிகள் உள்ளது. 20வது தவணை பெற்ற விவசாயிகள் 8,396 பேர்கிட்ட இதுவரை அடையாள எண் பதிவினை மேற்கொள்ளவில்லை என தெரிவித்து வருகிறது. இதனால் மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாய அட்டை இல்லாதவருக்கு பிஎம் கிசான் திட்டத்தில் பணம் வர வைக்கப்படாதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நில உடைமை அடையாள எண் பெறுவது பற்றி முக்கியமான அப்டேட்டு தமிழக அரசாங்கம் மாவட்ட கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதனால் மாவட்ட கலெக்டர் நம்மளுக்கு விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அடையாள எண் எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா, தோட்டக்கலைத்துறை மற்றும் வட்டார வேளாண்மைத்துறை வேளாண் வணிக வளாக பணியாளர்கள் இப்பணியினை மேற்கொள்ள செயலி இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவர்களை அணுகியோ அல்லது வெளியூரில் வசிக்கும் விவசாயிகள் எந்த ஒரு பொது சேவை மையத்திலும், அதாவது சிஎஸ்சி சென்டர்னுவாங்க, அந்த சென்டருக்கு போயிட்டு உங்களோட ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஓடிபி பெற வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மூலமாக எளிதாக பதிவு செய்யலாம். விவசாய ஆதார் எண்ணை செயலி பதிவு செய்வதுடன் அந்த கிராமத்தில் உள்ள அன்னரது தனி மற்றும் கூட்டு பட்டாவில் உள்ள அனைத்து புல எண்கள் மற்றும் உட்புரிகள் உரிய பரப்பளவுடன் செயலியில் காண்பிக்கும் அதனை விவசாய ஓடிபியின் மூலம் உறுதி செய்து பின் பதிவேற்றம் செய்யப்பட்டு அடையாள எண்ணை பெறலாம் என சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களோட சர்வே நம்பரு, அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. அது உங்களோட ஆதாருடன் அவங்க பிஎம் கிசான் திட்டத்துக்கு அட்டையுடன் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பர் போட்டோன்னா உங்களோட டீட்டெயில் வரும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் தமிழக அரசாங்கம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு கொடுத்த முக்கியமான அப்டேட்டு. விவசாய அடையாள அட்டை கம்பல்சரி வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசாங்கம். அது வாங்கினா தான் 21வது தவணை விடப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் 21வது தவணை விட போகிறாங்க. அது வாங்கணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி இதை அப்டேட் பண்ணி வச்சுங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.